இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து சிலை வழிபாடாகவே மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தைகள் வந்து ரொம்ப சாந்தமாக அன்பாக பேசுகிற மாதிரி பேசி, ஆனால் ஹை பிச்சு டெம்பரேச்சரில் கோவம் வரும். அதனால் அந்த ரொம்ப அமைதியாக பேசிட்டு அந்த ஹை பிச் கோவத்துக்கு அப்படி பண்ணாமல் கொஞ்சம் நிதானமான கோவத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. பிளட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்புறம் தாய் வழியில் நன்மை வரக்கூடியதாக இருக்கும். இந்த மீனராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து சிலை வழிபாடாகவே மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தொடச்சி விட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப சாந்தமாக அன்பாக பேசுகிற மாதிரி பேசி, ஆனால் ஹை பிச்சு டெம்பரேச்சரில் கோவம் வரும். அதனால் அந்த ரொம்ப அமைதியாக பேசிட்டு அந்த ஹை பிச்சு கோவத்துக்கு அப்படி பண்ணாமல் கொஞ்சம் நிதானமான கோவத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால் பிளட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்புறம் தாய் வழியில் நன்மை வரக்கூடியதாக இருக்கும். வீடு மனை வாகனத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் சொத்து சேகரிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கையெழுத்து போடுவது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அலைக்கழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு குழந்தைங்களால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைங்களோட பேரை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் குழந்தைய நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாட்டா குழந்தைங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுவும் ஆண் குழந்தைகள் வந்து கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு வந்து ஆண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா தலையில் 2 கொம்பு முளைச்ச மாதிரி அந்த மாதம் வைகாசி மாதத்து சிறப்பான ஆண் குழந்தைங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தனித்துவமாக நம்மளே அடைக்க வேண்டியிருக்கு, நம்மளே போராட வேண்டியிருக்கு, அந்த மாதிரி தன்மை அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக உருவாகக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து சிறு சிறு தகராறுகள் அந்த மாதிரி இருக்கும். கணவனுடைய குடும்பத்தோடு அட்டாச்சாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஃபீல் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கணவனுடைய அப்பா வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து போய் இன்க்ளூட் ஆகிறது, இல்லாட்டா மனைவியோட அப்பா வந்து வந்துட்டு போகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகுவது, இந்த மாதிரி இதெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி அந்த ஃபீல் உருவாகும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இவங்க வந்து என்னென்னா மார்பகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கொஞ்சம் மார்பகம், தோள்பட்டை, கை இந்த வலிகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையை பற்றி அதிகமாக பேசியே ஆப்போசிட் அதாவது பார்ட்னரை வந்து கோவப்படுத்துறது இங்கே அதிகமாக ஏற்படுத்துவீங்க அப்படிங்கிற எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கௌரவமான இடத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தொழில் கௌரவம் கிடைக்கும். தொழில் வந்து ரொம்ப நன்மதிப்புகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். லாபத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்மா. மீனராசினியர்கள் எந்த தெய்வத்தோட வழிபாடு எடுத்துக்கலாம்? மீனராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வழிபாடு வந்து அதிகமாக பெண் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது எந்த விதமான பெண் தெய்வம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பெண் தெய்வ வழிபாடு அது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடாக இருப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த வைகாசி மாதம் வந்து நம்ம நேயர்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ஹை பீக்கான ஒரு மெடிக்கல் விஷயம் வந்து நல்லா நடக்கும். ஆஸ்பத்திரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளது. அப்புறம் தலைமைத்துவமான விஷயங்கள், தலைமை முதன்மைக்கான விஷயங்கள் பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு ஓவர் டெம்பரேச்சர் விஷயமும் அதை பற்றின பேச்சுக்கள் அதனால் உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள் வந்து அவ்வளோ அப்பாக இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் இருக்கணும் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த எரிவாயு தன்மை பொருட்கள் அது சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழிஞ்சு பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாயுடைய இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனை இல்லாத
சிந்திக்கவே செய்யாமல் நம்ம கோபத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வைகாசி மாதம் வந்து கோபத்தினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் வரைய சிந்தனைக்குள்ள முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். மேம், இப்போ வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள், இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள்லாம் முடிவெடுக்கலாம்? ஓகே, இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய ஏதாச்சும் முயற்சிகள், ஏதாச்சும் லவ், காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்களே ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர் மேம். எந்தெந்த ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதம் முழுவதும்? வைகாசி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கிறவங்க வந்து மேச ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கோபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஆண்டாக, ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமான பெருக்கத்துக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போக்குவரத்து சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் சடனாக ஒரு முடிவு எடுத்து திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பிடிவாதத்துக்குள்ள மாதமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பற்றிய தாட் அதிகமாக இருப்பதை விட லாபத்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம், லாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும், அப்புறம் நண்பர்களுடைய உறவு நிலையை வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கலாம். தனித்துவமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்களை நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் சிறிது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலா ராசிக்காரர்கள் வந்து நல்ல அப்பா வழி உள்ள உறவுகள் இல்லாட்டா அப்பா வழியுடன் தொடர்புகள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நட்பில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு முடிவுகள் முன்ன பின்ன ஒரு முரண்பாடுகான முடிவுகள் மாற்றத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தொழில், உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறைய கோயில்கள் அங்கங்கே போகும்போது உங்களை எல்லோரும் ஒரு அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறனில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் நல்லா வெளியில் ஒரு சினிமா அந்த மாதிரி இடத்தில் போகக்கூடிய தன்மையாக இருப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள். புதிய முயற்சி உறவினர்கள் வீட்டுக்கு அதிகரி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், மனநிலை பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயின் மேலே கோபம் வரும், அப்புறம் தாய் மேலே ஒரு பாசம் வரும். இது ரெண்டும் கலந்து தாயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மாறுதல் கூடியதாக இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் தாய் மேலே இருப்பா, அதுக்கப்புறம் திரும்ப மனம் மாறும், இந்த மாதிரி தன்மை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மறைமுக உறவுகளில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்கள் அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணமாக இருக்கும். அப்புறம் தாய் வீட்டுக்கு போவதாக இருக்கும், இல்லாட்டா பூர்வீகம் இடம் சார்ந்த இடத்துக்கு வருவதாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு தொழிலை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.